இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் நடக்கின்ற இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. இந்தியா வெற்றி நடைபெறுகிறது. வெற்றிக்கு அருகாமையில் இந்தியா பயணிக்கிறது. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இந்த வெற்றிக்கு இந்தியா தகுதியானது டீமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக தகுதியான டீம் தான். இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் பெரிய அளவுக்கு டப் கொடுத்தது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் நடத்தியது. இந்த வெற்றியை எப்படியாவது இந்தியாவிடம் பறித்து விடலாம் என்ற எண்ணமும், மற்றபடி இன்னிங்ஸ் போட்டியை தவிர்த்து விடணும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா அழகாக ஆடி 5 விக்கெட்டை இழந்து டிக்ளேர் செய்தது. அதுக்கப்புறம் இந்த மேட்சை செகண்ட் பேட்டிங் பிடிச்ச பிறகு இந்தியாவுக்கு ஒரு வலுவான ஒரு இதாக இருந்தது. குறைந்தபட்சம் 248 ரன்களை வெஸ்ட் இண்டீஸை சுருட்டினாலும் ஃபாலோவனை தவிர்க்க முடியாத வெஸ்ட் இண்டீஸை இரண்டாவது இன்னிங்ஸையும் ஆட வைத்தது. ஆனா இரண்டாவது இன்னிங்ஸை ஆடும் வெஸ்ட் இண்டீஸ் மூன்றாவது நாலாவது நாளில் மார்னிங்கிலே மேட்சை முடித்து விடலாம் என்ற எண்ணம். ஆனால் அத்தனையும் தவிடுபடியாக்கியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. வெஸ்ட் இண்டீஸ் அணி கடுமையாக இந்த மேட்சை போராடியது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு டப் கொடுக்கலாம் என்று போராடியது. அத்தனையும் வெஸ்ட் இண்டீஸ் கடைசி வரை போராடி வீணாகிவிட்டது. அந்த மேட்சுக்கு அப்புறம் இடையில் என்ன செய்தது தெரியல. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பிளேயர்கள் 2 பேர் சதம் அடித்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அந்த அளவுக்கு லீடிங்கை கொடுக்க முடியல. 128 ரன்ல லீடிங் ஆச்சு. அந்த ரன்னை இந்தியா அடித்திருக்கணும். ஆனால் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட்லேயே விக்கெட்டை விட்டுட்டார். அதுக்கப்புறம் ராகுல் சுதர்சனம் அழகான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா களம் இறங்கி இருக்கிறது. மீண்டும் 58 ரன்களுடன் வெற்றி என்பது காண்பதற்காக 5வது நாளை நோக்கி இந்தியா செல்கிறது. இந்த மேட்ச் 5வது நாள் வரைக்கும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் தான். வெஸ்ட் இண்டீஸின் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு பலமான அணியாகவும் அதனால்தான் இந்த மேட்ச் 5வது நாளை சென்றிருக்கிறது. இந்த 5வது நாள் செல்லும் போது பார்க்கும் அளவிற்கு பார்த்தால் வெஸ்ட் இண்டீஸுக்கு நிச்சயம் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் இருந்திருக்கும். இதிலிருந்து இந்தியா நிச்சயமாக கவனமாக வெஸ்ட் இண்டீஸை கையாள வேண்டும். எல்லாமே நமக்கு அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஆற்றலையும் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறதுன்னு தான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நாளைக்கு இந்த மேட்ச் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெற்றி பெற்று இந்த சீரீஸையும் இந்தியா கைப்பற்றப் போகிறது. சுப்மங்கலின் வரலாற்றில் இது 2வது சீரீஸாக வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.